வணக்கம். நான் தான் சுஜி. இன்றைக்கு நான் சொல்லி தரப்போகிறது என்னென்னா, இப்போ சில பேர் யூடியூப்பை பார்த்தெல்லாம் ஃபாலோ பண்ணி மேக்கப் செய்கிற புதுக்க மேக்கப் ஆர்டிஸ்டும் இருக்கிறான். முறைப்படி போய் படித்து செய்கிறவங்களும் இருக்குது. என்ன பொறுத்த மட்டும் யூடியூப்பை நீங்கள் ஒன்று பார்த்து செய்யும் போது அதுக்குரிய விளக்கம் வடிவாக கிடைச்சதுண்டா உங்களுக்கு ஓகே ஆகிருக்கும். இல்லையண்டா அதில் உள்ள அவங்க எதுக்காக அது செய்கிறாங்களன்றது உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அதில் ஒவ்வொரு இது எடுத்து தான் நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். இப்போலாம் அவங்கள அனுபவத்தை வச்சு தான் அந்த ஸ்கின்னுக்கு அப்படி போடுவாங்க. இப்போ நார்மலாக இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஃபவுண்டேஷன் போட்டு வீடியோஸில் செய்யணும். ஆனால் எல்லா ஸ்கின்னுக்கும் ஸ்ப்ரே பண்ணி செய்கிறது செட் ஆகுதில்லை. அதுதான் மெயின். இந்த அனுபவத்தை வச்சு நான் சொல்கிறேன், அது ஒத்து வருகிறதில்லை. நாங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஃபவுண்டேஷனை போடைக்க சில பேருக்கு அது எடுபடுகுது. அது இப்போ நார்மலாக ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் பாவிச்சவைக்கு தெரிஞ்சிருக்கும். அதை நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். இதில் கொஞ்சம் ஆயில் ஸ்கின் மாதிரி நான் கொஞ்சம் என்னது வஸ்லின், இப்போ இந்த கை ஒரு மாதிரி என்னோடைய இல்லை, கொஞ்சம் வஸ்லின் பூசி ஆயில் ஸ்கின் மாதிரி இதுக்கு ஸ்ப்ரே பண்ணியிருக்கிறேன். இது நார்மல் ஸ்கின்னுக்கு ஸ்ப்ரே பண்ணியிருக்கிறேன். இது ரெண்டுக்கும் ஃபவுண்டேஷன் போட்டு நான் காட்டுறேன். இங்கே பார்க்க விளங்கும். இது கொஞ்சம் ட்ரையாக இருந்த முகத்துக்கு இதுக்கு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஃபவுண்டேஷன் போட அது ஓகேயாக இருக்குது. ஆனால் ஆயில் கூடின ஸ்கின்னுக்கு நாங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நாங்கள் ஃபவுண்டேஷனை போட ஃபிட்டாக ஒட்டு படுகுது இல்லை. ஃபுல்லாக அந்த உடம்போட போன மாதிரி தெரியாது. இங்கே இதுக்கு நல்ல வடிவாக உங்களுக்கு போட்டுது. இவடன் நல்ல இங்கே இடத்த அப்படியே தெரியுது போகல. அப்போ இனி இதுக்கு நாங்கள் பவுடர் போட்டு தான் செட் பண்ண வேணும். கொஞ்சம் நேரத்தால் பவுடர் போட்டாலும் அதில் நல்லா ஃபிட்டாக இதாகாது. ஆனால் இது நல்லா இருக்குது. இதே மாதிரி இன்னொன்று ஃபவுண்டேஷன் போட்ட பிறகும் சில பேர் அந்த ஸ்ப்ரே பண்ணி செய்யணும். அதையும் செய்து காட்டுறேன். ஃபவுண்டேஷன் போட்ட பிறகு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்க வடிவாக ஸ்ப்ரே எல்லா இடமும் படும்படி நீங்கள் பண்ணினா மட்டும்தான் அப்புறம் பவுடர் போடிக்க இதண்ணும். எப்படியும் நாங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்க ஃபவுண்டேஷனை போட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்க ஒரு இடத்த மாதிரி புள்ளி புள்ளியாக எங்களுக்கு இந்த ஏன்னா இந்த ஸ்ப்ரே போய் படுமை இருந்தால் பவுடரும் அந்த இடத்துல மட்டும்தான் எங்களுக்கு ஒரு வித்தியாசமாக உள்ளுக்கு போகும். மற்ற இடத்துல ஒட்டுறதை விட அந்த இடத்த கொஞ்சம் கூடவாகவே ஒட்டிடும். அப்போ கொஞ்சம் நேரம் போக போக அந்த மேக்கப் கொஞ்சம் இதாக அந்த தண்ணி விழுந்த அந்த ஸ்ப்ரே பட்ட இடங்கள் ஒரு வித்தியாசமாகவும் படாத இடங்கள் ஒரு வித்தியாசமாகவும் இருக்கும். அதுக்காகத்தான் சொல்கிறேன், ஸ்ப்ரே பண்ணினா எல்லாமே ஒரே மட்டமாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு திருப்பி ஒருக்கா நல்லா சாதுவாக ஒருக்கா விசுக்கிட்டு நீங்கள் பவுடர் போடுவீங்களா இருந்தால் அது நல்லா பிட்டாகி நல்ல இதாக இருக்கும். முகத்தோட ஹேனட்டாகி நிற்கும். இந்த இடத்துக்கே கூட அந்த இஞ்சாலையும் ஸ்ப்ரே பண்ணால் இந்த இடத்துக்கு கொஞ்சம் வடிவாகவே போட்டிருக்குன்றாங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணணும். இல்லையாண்டா போடாதுங்க. நல்ல ஈரத்தோடையும் நான் போடலை. அந்த ஸ்ப்ரே கொஞ்சம் அந்த காஞ்ச மாதிரி வேற, இந்த இழுத்த மாதிரியும் நான் போட மாட்டேன். இந்த இப்படி குத்தி இந்த சிம்பிளாக அந்த அதில் படுற மாதிரி இது கன நேரம் நிற்கும். இது போகாது. இந்த மாதிரி பாருங்கள், கொஞ்சம் கூட டைம் நிற்கும். மற்றது நான் ஒரு நாளைக்கு இந்த வீடியோவை என் முகத்திலேயே நல்ல வடிவாக செய்து காட்டுவேன். ஓகே, மற்றது இன்னும் உண்டு. இது ஹூடா வீட்டில் இப்படியான லோஷன் கூட யூடியூப் வீடியோலாம் செய்து காட்டினோம். இதை முகத்துக்கு இந்த மாதிரி போட்டு நான் அதை செய்து காட்டுறேன். இந்த மாதிரி போடுங்க. இந்த நீங்கள் ஃபவுண்டேஷன் போடுறதுக்குரிய தன்மையே இது இல்லாமல் ஆக்கிடு. இந்த அங்கே அந்த திட்டமாக ஒரு வடிவில்லாத ஒரு தன்மை வந்து இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் ஃபவுண்டேஷனை அதுக்கு மேலே போட்டு அது ஒரு சாதுவான ஒரு மினிங்களுக்காகன்ற மாதிரி செய்யணும். ஒரு அந்த ஸ்கின் பொலிசிங்காக இருக்குமென்றதுக்காக நார்மல் ஹைலைட் கொடுத்திடனவே முகம் நல்லா பொலிசிங்காகவும் மினுங்களாகவும் வரப்போகுது. ஆனால் இதை முதலே
போட்டு இந்த மாதிரி செய்யக்க அது என்னென்னு சொல்கிறோம் ஒரு வீடியோக்கும் இதுக்கு நல்லா இருக்கும். அது நேச்சுரலாக ஏதோ ஒரு அப்பின தன்மை ஒன்று இருக்கும். அந்த நேச்சுரலாக அவ்வளோ ஒரு வடிவு வேறு நேச்சுரலாக வடிவாக இருக்காது. இதுக்கு நான் செய்கிற முறையுண்ட நான் சொல்கிறேன் எப்படி செய்தால் இன்னும் நல்லா இருக்குமெண்டு. இந்த மாதிரி நீங்கள் இப்போ போட போகிற ஃபவுண்டேஷனை ஒரு கொஞ்சமாகவே எடுத்துட்டு இப்போ உங்களுக்கு கொஞ்சம் மினிங்கல் தன்மை வேணுமெண்டா அந்த ஃபவுண்டேஷனோடையே மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஏன்னு சொன்னால் இப்போ எங்களுடைய ஸ்கின் இப்போ கொஞ்சம் நல்லா வளவளப்பாக இருக்காது. எங்களுடைய ஸ்கின்னில் முதல் அந்த வளவளப்பாக போடைக்க சில இடத்தை தொட்டமாக பட்டுடும். அப்போ அதுக்காக நாங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணினோம்னா ஃபவுண்டேஷனோட ஃபுல்லாகவே கலப்பட்ட மாதிரி வந்துடும். இப்போ ஸ்கின்னில் போட்டுட்டு நாங்கள் இப்படி ஒத்தி கொண்டிருந்தாலும் அந்த அங்கே திட்டமா இங்கே திட்டமா அந்த மாதிரி தான் அது எங்களுக்கு இருக்குது. அங்கே இங்கே திட்டமாகினோன்னா பிறகு நாங்கள் ஃபவுண்டேஷனை போடைக்க அது நல்லா வருகுதில்லை. அப்போ நீங்கள் முதலே ஃபவுண்டேஷனோட இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு போடுவீங்களா, இந்த இப்படி போடுவீங்களா இருந்தால் இப்போ நான் மேக்கப் போட்டிருக்கிறேன் அதால் சும்மா சிம்பிளாக இதுன்னு காட்டுறேன். உங்களுக்கு அந்த மினுங்கலும் கிடைக்கும். அதோட நல்ல ஃபினிஷிங்கும் நல்ல ஒரு வடி கொண்டு வரும். ஓகே, இந்த மாதிரி இதை நீங்கள்டா ஓகே. மற்றது இன்னொரு ஆளை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஒரு விஷயங்களை செய்கிறது பிழை இல்லை. ஆனால் நீங்கள் பார்த்து அதை செய்கிற விஷயம் சரியாண்டதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். இப்போ ஒரு வாயால் விளக்கமாக சொல்லிக்க அது வேறு விதமாக இருக்கும், அது காதால் கேட்குறது. ஆனால் கண் பார்க்கக்குள்ளே அதை நீங்கள் நம்பிடக்கூடாது. அது சரியா என்றதை நீங்கள் உங்களோட ஸ்கின்னில் செய்தோ அல்லது கையில் செய்தோ ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா. மற்றது அதை விட இன்னொரு விஷயம், வித்தியாசமான ஒரு விஷயங்களை நீங்களாக உங்களுக்குள்ளேயும் செய்து பாருங்கள். அப்படி செய்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு உங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும். வேண்டாம் அது உங்களோட சிந்தனை, உங்களோட மேக்கப் ஒரு கெஸ்ட் மேக்கப் வருகுதுன்னா அதில் நீங்கள் பார்க்க அவங்களுடைய ஸ்கின்னியெல்லாம் நீங்கள் கவனிக்கணும். ஒரு மேக்கப் போட்டால் இப்படி ஆகுது, அவங்களுடைய முகத்தின் தன்மை, அது சின்ன சின்ன கவனித்த தன்மை அடுத்த கட்டத்துக்கும் உங்களோட மேக்கப்பில் கொண்டு போகும். ஏனெண்டா அதுதான் நீங்கள் அடுத்த கட்டம் புதுசாக செய்ய அதில் வர்ற பிள்ளையை நீங்கள் அங்கால செய்வீங்க, அங்கால வர்ற பிள்ளையை அங்கால செய்வீங்க. அந்த மாதிரி நீங்கள் ஒரு நல்ல ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக வர்றதுக்கு அது மெயினான ஒரு விஷயம். ஒவ்வொரு மேக்கப்பிலையும் கவனிக்க வேணும். ஏனென்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்கின், நீங்கள் செய்கிற மேக்கப்பில் உள்ள வர்ற தவறுகள் எல்லாத்தையும் கவனித்து கொண்டு போனீங்கன்னா சக்ஸஸ் ஆகிடலாம். ஓகே, தொடர்ந்து என் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணிக்கொண்டு இருக்கிறீங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. ஷேர் பண்ணுங்க, மற்ற கமெண்ட்ஸ் போடுங்க. நான் பிள்ளையாக எதுவும் கதைச்சிருந்தாலும் போடுங்க. நான் செய்த விதங்கள் பிள்ளையோ சரியோ நல்லா இருந்தால் கமெண்ட்ஸ் போட்டால் தான் எனக்கும் அது ஒரு உற்சாகமாக இருக்கும். அடுத்த கட்டு திருத்துறதுக்கும் ஓகேயா இருக்கும். ஓகே, பாய், நன்றி, வணக்கம்.